எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பிறந்ததுல இருந்தே ஊமையா இருந்த ஒரு குழந்தை முருகனுடைய அருளால பேசுறது மட்டும் இல்ல, நிறைய இலக்கியங்களையும் தமிழுக்கு கொடுத்திருக்கு. அந்த குழந்தைய பத்தி சொல்ல போறேன். இந்த குழந்தை குமரகுருபர சுவாமிகள், குமரகுருபரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 19 மைல் தூரத்துல இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற ஒரு கிராமத்துல சண்முக சிகாமணி மற்றும் சிவகாமி அம்மையார் அவங்களுக்கு குழந்தையா பிறந்தார். இந்த தம்பதியருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் கிடையாது என்பது நீங்க கவனிக்கணும். அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர்கள் அவங்க திருச்செந்தூர் முருகன் கிட்ட அழுது வரம் கேட்டதனால இந்த குழந்தை பிறந்தது. ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்து அதுக்கான வயசு ஒரு 3-3.5 வயசு ஆன பிறகும் அந்த குழந்தை பேசலன்னா பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுதான் நடந்தது இந்த தம்பதியினருக்கும். புள்ள பேசல, குழந்தை பிறந்துட்டான். 2, 3, 4 வயசு ஆயிடுச்சு, 4.5 வயசும் ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை கூட வரல. சோ புள்ள ஊமையா பிறந்துட்டானே அப்படின்ற விரக்தியில இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருச்செந்தூர் முருகனுக்கே ஒரு கெடு வைப்பாங்க. என் புள்ள நீ கொடுத்த புள்ள, அவன் இந்த 5 வயசு 5 வயசு முடியறதுக்குள்ள அவன் பேசலன்னா நாங்கெல்லாம் கடல்ல செத்து போயிடுவோம் அப்படின்னு. அதுவும் எங்க திருச்செந்தூர் கோயிலையே, அந்த கடல்லையே. அதனால முருகனும் வெயிட் பண்ணாரு. நேரம் வரணும் இல்லையா, எல்லாருக்கும் வெயிட் பண்ணாரு. இவங்களும் வெயிட் பண்ணாங்க, பார்த்தாங்க. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 1 மாசம் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியா அந்த நாளும் வந்தது, அந்த லாஸ்ட் டே. அடுத்த நாள் இந்த பையனுக்கு 6 வயசு ஆக போகுது, 5 வயசு முடியுது. அன்னைக்கு பார்த்தாங்க இவன் பேசல. அதனால என்ன பண்ணாங்க, இனிமேலும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல இறங்கிடுவாங்க. கடல் தண்ணி அதுவும் குழந்தைய 5 வயசு புள்ள இல்லையா, தோல்ல தூக்கிட்டாரு. இவங்க கணுக்கால் அளவு தண்ணி நிரம்பிச்சு, அப்புறம் முட்டி வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் இடுப்பு வரைக்கும் தண்ணீர் கடல்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப கழுத்தளவு தண்ணீர்ல நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது இன்னும் ஒரு 2 செகண்ட் தான், 2 கணம் தான் அவங்க மூழ்கி இறக்க போறாங்க. அப்போ முருகன் ஒரு அதிசயம் பண்றாரு. என்னன்னா, இந்த குழந்தை கண்ணுக்கு மட்டும் கையில ஒரு தாமரையோட காட்சி அளிக்கிறார். கடல்ல காட்சி அளிச்சு இது என்ன அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஊமையான குழந்தை குமரகுருபரர் அப்ப பாடுறாரு, பூமேவு செங்கமல புத்தேடும் அப்படின்னு. முதல் வார்த்தை அந்த குழந்தை பாடுறது இதுதான், கந்தர் கலிவெண்பா. அந்த பாட்டை கேட்டீங்கன்னாவே உங்களுக்கே அந்த முருகனை பத்தி அவர் எவ்வளவு அழகா, அளப்பறியாத விஷயங்கள், நம்ம நினைச்சு கூட பார்த்தில்லாத அளவுக்கான விஷயங்களை அந்த குழந்தை 5 வயசுல சொல்லியிருக்கு அந்த பாட்டுல. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா, நேரம் இருந்ததுன்னா, இந்த திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா அந்த பாட்டை கேட்டு பாருங்க. இல்ல புக்ஸ் கிடைச்சாலும் வாங்கி படிங்க. அர்த்தம் எதுவும் புரியலன்னாலும் எனக்கு இமெயில் அனுப்புங்க, நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, இந்த புள்ள பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டாரு. பிள்ளைக்கு இலக்கண இலக்கியங்களை அவரே சொல்லிக் கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வயது வரைக்கும் இந்த புள்ள அவங்க அப்பா கிட்டயே படிச்சிட்டு இருந்தான். அப்பவே இவனுக்கு இறை அருள் இருந்ததுனால நிறைய தமிழ்ல எழுதணும் பாடணும் அப்படின்ற வெறி
அதனால என்ன பண்ணா மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படின்ற ஒரு பிள்ளை தமிழ் என்பது தமிழ் இலக்கணத்துல கடவுளை குழந்தையாக பாவித்து பாடும் பாடல்கள், அதான் பிள்ளை தமிழ். இவர் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படின்னு எழுதுனது யாருன்னா மதுரையில இருக்கிற மீனாட்சியை பத்தி. அதனால இந்த பாடல்களை மதுரையிலேயே அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்ட்டு மதுரைக்கு போவாரு. அப்போ மதுரையை ஆண்டு கொண்டிருந்தவர் திருமலை நாயக்கர் என்கின்ற அரசன். அந்த அரசன் குமரகுருபரரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்ததுனால எந்த தயக்கமும் தடையும் இல்லாம அவருக்கு பர்மிஷனும் கொடுத்தாச்சு. இவர் மதுரை அந்த மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடிக்கொண்டிருக்கும் போது மதுரை கோயில்ல இருந்த மீனாட்சி சிலை காணும். அதாவது மீனாட்சி அம்மன் ஒரு பெண் பிள்ளையாய் சிறிய குழந்தையாய் உருமாறி இந்த பாடல்கள் அரங்கேற்றம் செய்கின்ற இடத்துக்கே திருமலை நாயக்கர் உடைய மடியிலேயே அமர்ந்து இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து கடைசியில அந்த குழந்தை மீனாட்சி போட்டிருந்த அந்த முத்து மாலையை கலட்டி குமரகுருபரருக்கு பரிசாக தந்தார். இது டாக்குமெண்டட் ப்ரூஃப். இது இருக்கு. இட் ஹஸ் ஹேப்பன் இன் மதுரை. இதன் மூலமாவே என்ன ஆயிடுச்சுன்னா குமரகுருபரருடைய ஃபேம், புகழ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இவருக்கு பேர் புகழ் எல்லாம் நாட்டம் கிடையாது. இவருக்கு தேவை இப்போ ஒரு குரு. அதனால என்ன பண்ணாரு, இந்த திருவாரூர் மாவட்டத்தில இருந்து தருமபுரம் என்கின்ற இன்னொரு மாவட்டத்துக்கு போனார். தருமபுரி. அங்க போய் அங்க காசி மடம் அப்படின்ற மடம் மாசிலாமணின்றவர் நடத்திட்டு இருந்தார். அந்த மடத்துல போய் இவர் மாசிலாமணியை குருவாக ஏற்றுக்கொண்டார். குருவா ஏத்துக்கிட்ட உடனே முதல்ல குரு சொல்றாரு, சரி உன்னுடைய கட்டளை என்னன்னா நீ காசிக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ டிரான்ஸ்போர்டேஷன்லாம் காசிக்கு போற அளவுக்கு கிடையாது, அதனால கொஞ்சம் தயவு கூர்ந்து வேற ஏதாவது சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே, சரி காசிக்கு போக முடியலன்னா நீ என்ன பண்ணு, தில்லைக்கு போ, சிதம்பரம் அங்க போ அப்படின்னு சொன்னோம்னா இவரு தில்லைக்கு வராரு. கொஞ்ச காலம் சிதம்பரத்துல இருக்கிறாரு. அப்படி சிதம்பரத்துல இருக்கும் காலகட்டத்தில் எழுதுனதுதான் சிதம்பரம் மும்மணி கோவை, சிதம்பரம் செய்யுட்கோவை, அப்புறம் இவருடைய அம்மா பேர்லயே சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை. அப்படி தமிழ் இலக்கியங்களுக்கும் சில கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு சிதம்பரத்துல. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இவருக்கு இவர் குரு சொல்றாரு, நீ காசிக்கு போகணும்னு சொன்னீங்க, காசிக்கு போ அப்படின்னாரு. ஸோ அங்கிருந்து என்ன பண்ணாரு, தருமபுரியில இருந்து போறாரு வாரணாசிக்கு. இது பீரியடு 1658. அப்போ மொகல் கிங் தாரோ ஷிகோ அப்படின்னு அவர் யாருன்னா அவுரங்கசீப்புடைய தம்பி. இந்த அவுரங்கசீப் மற்ற மதத்தை எல்லாம் பாராட்ட மாட்டார். ஆனா அவர் தம்பி அப்படி இல்ல, he is open to all religions, தாரோ. சோ இவர் என்ன பண்ணாரு, குமரகுருபரர் he wanted to meet இந்த ஆளை பார்க்கணும்ட்டு போறாரு. பட் பிகாஸ் அவங்க அவர் பெரிய ஒரு மன்னன், அவரை பார்க்கறதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்றதுனால பர்மிஷன் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணார் குமரகுருபரர், ஒரு சிங்கத்தின் மேலே அமர்ந்து அரண்மனைக்கு அவரே சென்றார். சிங்கத்து மேலேயே போன உடனே காவலாளி எல்லாம் பயந்துட்டான். அப்படியே போய் அந்த தாரோ ஷிகோ கிட்ட பேசினார். ஆனா இந்த தாரோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாருன்னா, காசியில அங்க இருக்கிற ஒரு கலைவாணி, அந்த கலைவாணியை பாராட்டி சகலகலா வள்ளிமாலை அப்படின்ற ஒரு
பாடல் பாடினார். அதுல மகிழ்ந்த கலைவாணி இவருக்கு இந்துஸ்தானி மொழியில புலமையை தந்தாள். சோ இவரால் இந்துஸ்தானி மொழியை நன்றாக பேச முடியும், கவர முடியும். சோ அதனால அவரு என்ன பண்ணாருன்னா அந்த அரண்மனையில் இருப்பவர்களையும் அரசரையும் தன்னுடைய பேச்சாலை மயக்கின உடனே அந்த அரசன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே இவர் சொல்றாரு, சன்னியாசிக்கு என்ன வேணும், ஆனா என்னுடைய மதம் பரவுவதற்காக நான் ஒரு மடம் கட்டணும், அந்த மடம் கட்டுவதற்கு எனக்கு இடம் வேணும். சரி, எவ்வளவு இடம் வேணும் அப்படின்னு மன்னன் கேட்கிறான். அப்ப சொல்றாரு, இல்ல, வானத்துல ஒரு பருந்து வரும், அந்த பருந்து எவ்வளவு தூரம் பறக்கின்றதோ அவ்வளவு இடம் எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே மன்னனும் அதுக்கு ஒத்துக்குவான். பருந்தும் வரும், இடத்தை கரெக்டா அளவோட சொல்லும். அதே மாதிரி அந்த மன்னனும் இடத்தை கொடுப்பாரு. சோ அப்போ காசியில அவரு மடம் கட்டுறார் குமரகுருபரர், சைவத்தை பரப்புவதற்காக, இந்து மதத்தை பரப்புவதற்காக. அங்க கட்டினது மட்டும் இல்லாம இங்க திருப்பானந்தல் அப்படின்ற ஒரு கிராமம் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு, அங்கேயும் காசி மடம் ஒண்ணு கட்டியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, அடுத்த முறை நம்ம ஒரு பாடல் படிக்கும் போது கீழே ஆசிரியர் பேர் பார்ப்போம், குமரகுருபரர் அப்படின்னு. அது மொட்டையா குமரகுருபரர் இல்ல, அவருக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு படிச்சாக்கா ரொம்ப நல்லா மூளையில ஏறும், வாழ்நாள் ஃபுல்லா மறக்காது. அதுக்காக தான் சொன்னேன். ப்ளீஸ் டூ டேக் கேர்.